மலக்குகள், வானவர்கள் இவர்களை பற்றி கேள்விப்படாத இஸ்லாத்தில் மனிதர்களே இருக்க முடியாது. சிறிய குழந்தைகள் முதல் பெரியவங்க வர இந்த மலக்குகளை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க, சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா மலக்குமார்கள் நம்புவது தான் ஈமானின் ஒரு அடையாளமாக இருக்குது. அந்த மலக்குமார்கள் ஒளியால் படைக்கப்பட்டவங்க. அல்லாஹ் தாலா அந்த மலக்குகளுக்கு ஒரு கட்டளையை சொன்னானா உடனே அந்த மலக்குமார்கள் உடனே நிறைவேற்றி விடுவாங்க. பாவமே செய்யாதவங்க தான் இந்த மலக்குமார்கள். அல்லாஹ் தாலா பல்வேறு வேலைகளை செய்வதற்கு இவர்களை தன்னுடைய அடிமைகளாக அல்லாஹ் தாலா வச்சிருக்கான். அவர்கள் ஈமான் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முஸ்லீமும் மலக்குமார்களை ஈமான் கொள்ளணும். அது ஈமானின் ஒரு அடிப்படையாகவே இருக்குது. இல்லைனா நம்ம இஸ்லாத்தை விட்டு வெளியே போனாதா அல்லாஹ் தாலா சொல்கிறான். ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இந்த 4 மலக்குமாருடைய பெயர்களை நம்மளுடைய வாழ்க்கையில் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். இந்த மலக்குமார்களுடைய பணியை என்னுடைய அடுத்த வீடியோவில் நான் இன்ஷா அல்லாஹ் ஷேர் பண்ணுறேன்.